பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே வேசித்தனத்தை பற்றிதான ஒரு எச்சரிக்கையை நாம் இங்கே இந்த அதிகாரத்திலே காண முடியும். என் மகனே, என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த எச்சரிக்கையை நமக்கு தருகிறார். அன்பு என்ற பெயரிலே செய்யப்படும் ஒழுக்கக்கேடுகளை நீதிமொழிகள் கண்டித்து சொல்லுகிறது. அதன் அழிவுக்குரிய விளைவுகளை சுட்டி காட்டுகிறது. தேவன் நல்லது சரி என்று சொல்வதற்கெல்லாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு காட்டி தருகிறது. சிற்றின்ப பிரியங்களில் அலைய விடாதிருக்க வேண்டும் என்று மனதை அடைய விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி அது நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வேசித்தனம் பற்றிய பாவமானது வேதனை, மனஸ்தாபம், மரணம் இவற்றுக்கு வழி நடத்திவிடும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் என்று வேதம் எச்சரிக்கிறது. 8வது அதிகாரத்திலே ஞானம் ஒரு அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகேயுள்ள மேடைகளிலும் நாட்சந்திகளிலும் நிற்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தாமே ஞானத்தின் சத்தத்தை குறித்து, ஆண்டவரது சுவிசேஷ சத்தத்தை குறித்து எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். உலகமெங்கிலும் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அனுப்பின கர்த்தர், அந்த சுவிசேஷத்தின் சத்தம் உலகமெங்கும் தொனிக்கப்பட வேண்டும், அந்த சத்தத்திற்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டு. அந்த சுவிசேஷத்திலே ஞானம் உண்டு. அந்த ஞானத்தின் மூலமாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. வேதம் தெரிவிக்கிறது, கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாது. பூமி உண்டாவதற்கு முன்பதும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் இந்த ஞானம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இந்த ஞானத்தை நாம் வாஞ்சிப்போம், ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், ஞானத்தின்படி நாம் செயல்படுவோம். ஜெயமான காரியங்களை ஆண்டவர்தாமே தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவராக. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவையும் பெறுவான் என்று சொல்லி 35வது வசனம் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 9வது அதிகாரத்திலே ஞானம் கொடுக்கிற அழைப்பையும் மதியின்மை கொடுக்கிறதான ஒரு அழைப்பையும் இங்கே இந்த அதிகாரத்திலே காண முடியும். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரந்தீர்த்து தன் கொளுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளில் நின்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. அது தேவனுடைய வீடு, அது கர்த்தருடைய ஆலயம். அதில் 7 தூண்கள் உண்டு. கர்த்தருடைய மகிமை உண்டு. அது தாங்கி நிற்கிறதான 7 சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. அங்கே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, போஜன பந்தி. அங்கே அப்பம் உண்டு, திராட்சை ரசம் உண்டு. ஆண்டவர் தாமே அந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக அழைக்கப்படுகிறார். அப்பம் அவரது மெய்யான சரீரம், திராட்சை ரசம் அது மெய்யான இரத்தம். அதை பானம் பண்ணும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதே வேளையிலே மதியற்ற ஸ்திரீ கொடுக்கிறதான ஒரு அழைப்பு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவது. ஆண்டவருடைய வழியை விட்டு விலகும்படி
கர்த்தருடைய பாதைகளில் விட்டு நாம் விலகும்படி அந்த அழைப்பு நம்மை வஞ்சகமாக மரணத்தை நோக்கி நடத்தி விடுகிறது. அது நரகத்தை நோக்கி நடத்தி விடுகிறது. கர்த்தருடைய மகிமை. மதியனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கூப்பிடுதலுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விலகிச் செல்ல வேண்டும். உன்னதரான தேவன் தாமே அப்படியாய் நம்மை ஞானத்தால் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆம்.